பலவீனப்படுத்தப்பட்ட ஆவி வெளியே போனால் ஆண்டவர் கொடுக்குற மகா பெரிய உன்னதமான பலன் வந்தால் தான் அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி என்னிலேருந்து என்ன செய்யும். அது ஒரு நாள் 2 நாள் அந்த அம்மாட்ட இருக்கல, 18 வருஷம். அந்த அம்மா எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்களோ தெரியல, ஆனால் 18 வருடம் அவங்களுக்கு இந்த பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியினால் அப்படியே இருந்தாங்க. நிமிர்ந்து பார்க்க முடியாது. ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு பெண்ணை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியினால் தலை நிமிர முடியாமல் இருக்கலாம், பலவீனத்தினால தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருக்கலாம், கடன் என்கிற பாரத்தினால தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவரவருக்கு என்னென்ன சூழ்நிலை இந்த இடத்துல வந்திருக்கீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு சோர்வு இல்லாமல் தடைகளின் மத்தியிலும் ஆண்டவரை தேடி வந்து அவருடைய ஆலயத்தில் வந்து அவருடைய ஜெபக்கூடாரத்தில் வந்து ஐக்கியத்தில் வந்து குழுவாக தனியாக குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்மிடத்தில் இருக்கிற பலவீனப்படுத்தப்பட்ட